ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு RM டிசைனிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குர்த்தி டாப் ஃப்ரண்ட் நெக் எம்ப்ராய்டரி. ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணிங்க, ஷேர் பண்ணிங்க, மறக்காமல் பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிங்க. ஸோ லெட்ஸ் ஓகே வியூவர்ஸ், இப்போ நம்ம நெக் டிசைன் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்க்கலாம். இப்போ நம்ம அந்த அவுட்லைன் பண்ணோம். அதை அவுட்லைன் பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு நடுவுலேருந்து அந்த நூல் எடுக்கணும். ஸ்டக் ஆனால் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள், அது வந்துடும். ஸோ அந்த நூலை எப்பவுமே நம்ம தம் விரலுக்கு கீழே தான் வைக்கணும். அதை தம் விரல் வச்சு பிச்சு இருக்கணும். ஏன்னா இப்போ நீங்கள் அந்த நூல் அந்த சைட் போயிடுச்சுன்னா உங்களால் அந்த இது பண்ண முடியாது, லைன் வராது சரியா. ஸோ கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு அதுக்கப்புறமா அந்த நடுவுலேருந்து பாயிண்ட் வச்சு அந்த நூலே எடுக்கணும். நீங்கள் அப்படியே பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நெக் டிசைன் வந்துடும். ஸோ அந்த நூலை தம்ப்நெயிலுக்கு இப்படி பண்ணாதீங்க, அதை தம்ப்நெயிலுக்கு பிச்சுட்டே இருங்க. அதுக்கப்புறமா அந்த நூலை க்ராஸாக பண்ணுங்கள். அப்படி பண்ணால் அந்த யூ டிசைன் சரியாக உங்களுக்கு வரும். அப்படியே க்ராஸ் பண்ணிட்டு அந்த லைனை நீங்கள் ஃபினிஷ் பண்ணிடணும். இப்படி தான் கழுத்து டிசைனும் பண்ணோம். இப்போ நம்ம இந்த பிரான்ச்சஸ் டிசைன் பண்ண போகிறோம். ஸோ பிரான்ச்சஸ்க்கும் அதே மாதிரி தான் நீங்கள் கழுத்துக்கு போட்டிங்களா ஸ்டிச்சஸ் காய்ஸ், அதே மாதிரி தான் நீங்கள் பிரான்ச்சஸ்க்கு போட போகிறீங்க. அதே மாதிரி க்ராஸாக பண்ணி அந்த ஃபுல் பிரான்ச் ஃபினிஷ் பண்ணோம். அதே மாதிரி தான் அந்த ஒரு டிஸ்டன்ஸ் விட்டு நடுவில் பாயிண்ட் பண்ணி எடுக்கிறது தான். நான் முன்ன உங்களுக்கு அந்த கழுத்தில் ஸ்டார்டிங் காமிக்கல. இப்போ நீங்கள் ஸ்டார்டிங் பார்க்கலாம் எப்படி ஸ்டார்டிங்லேருந்து பண்ணுறதுன்னு. ஸோ ஸ்டார்டிங் பார்த்தா அதே மாதிரி இப்போ நான் எப்படி பண்ணால் அதே மாதிரி தான் நீங்கள் ஃபுல்லாக அந்த பிரான்ச் ஃபினிஷ் பண்ணணும். இப்போ நீங்கள் அதே மாதிரி தான் அந்த ஃபுல் பிரான்ச்சை கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க. அதே மாதிரி தான் இந்த ட்ராயிங் பண்ணிக்கிற எல்லா பிரான்ச்சும் பண்ண போகிறீங்க. இப்போ நீங்கள் பார்க்கலாம், நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வந்துட்டோம். இப்போ அதை அப்படியே ஸ்டிச் பண்ணி நம்ம லாஸ்ட் எண்டு வரைக்கும் பண்ண போகிறோம் காய்ஸ். கைஸ், இப்போ நம்ம அந்த பிரான்ச் பண்ணிவிட்டு இப்போ நம்ம லீஃப் எப்படி பண்ணுறோன்னு பார்க்க போகிறோம். ஸோ லீஃப் நீங்கள் எண்ட் பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்லேருந்து நீங்கள் எடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் போடணும். ஃபஸ்ட்டு குட்டியாக ஸ்டிச் போட்டு இப்போ நம்ம அந்த ஸ்டிச் இருக்கீங்களா அது நடுவுலேருந்து எடுக்கணும். நல்லா கவராக பாருங்க கைஸ், நடுவுலேருந்து எடுக்கணும். நடுவுலேருந்து எடுத்தால் அது அப்படியே வி ஷேப் மாதிரியே பண்ணி அதுக்கப்புறமா அது அந்த வி ஷேப்க்கு எடுத்து வந்துடணும். அதுக்கப்புறமா நடுவில் ஸ்டிச் பண்ணி சைட்லேருந்து எடுக்கணும். சைட்லேருந்து எடுத்தால் நீங்கள் அந்த எண்டு சரியாக வரும்.
அதே மாதிரி தான் நீங்கள் வந்து பண்ணிடணும். இது வந்து இந்த செயின் ஸ்டிச் மாதிரி தான், ஆனால் கொஞ்சம் அதோட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து வி போட்டுகிட்டே போயிட்டு இருந்தீங்கன்னா அப்புறமா கொஞ்சம் பெருசாக வந்துகிட்டே இருக்கும். நல்லா வந்து பாருங்க, இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஆனால் வந்து ஈஸியாக தான் வந்துடும் சீக்கிரமாக. இப்போ நீங்கள் பார்க்கலாம், நான் வந்து பிரான்ச் வந்து லீஃபு ஃபில் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து அந்த நெக்கு இது வந்து ஒரு சின்ன கிராஸ் மாதிரியே பண்ணிடலாம். ஸோ வந்து அதை வந்து அப்படியே விட்டால் வந்து நல்லா இருக்காது. ஸோ அதுலேயும் கொஞ்சம் டிசைன் மாதிரி நம்ம எப்படி அந்த லீஃப் பண்ணோம் அதே மாதிரி தான் அந்த இது மாதிரியே பண்ணிவிட்டு கிராஸ் மாதிரி பண்ணிவிட்டுருணும் காய்ஸ். அதே மாதிரி நீங்கள் எண்ட் வரைக்கும் பண்ணிட்டு போயிடணும். இப்போ நம்ம வந்து ஃப்ளவர் எப்படி பண்ணுறோன்னு பார்க்க போகிறோம் காய்ஸ். நான் 2 ஏற்கனவே பண்ணிட்டேன். இப்போ வந்து 3rd எப்படி பண்ண போகிறோம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் காய்ஸ். இப்போ நான் வந்து அதில் வந்து 11 ரவுண்ட்ஸ் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ ரவுண்ட் தேவையோ அவ்வளோ ரவுண்ட் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அது வந்து நீங்கள் எடுத்ததுக்கப்புறமா அதை வந்து நல்லா வந்து ரவுண்ட் பண்ணி அதை வந்து வளைக்கணும். அதை ஊசில் எடுத்து அதை வளைச்சி அதுக்கப்புறமா வந்து நடுவில் வந்து பாயிண்ட் பண்ணி அதை வந்து கீழே இழுக்கணும். இப்போ வந்து அது கொஞ்சம் இதான் ஆகும். ஸோ வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணிட்டே இருந்தால் அது வந்து வந்துடும். ஸோ நடுவில் எடுத்ததுக்கப்புறமா அதே மாதிரி தான் பாக்கி இருக்கிற எல்லா ஃப்ளவர்ஸ் இது பண்ணிடணும். அந்த ஃப்ளவர்ஸ் வந்து அந்த இது வந்து தூக்காமல் இருக்கிறதுக்காக வந்து அது வந்து சைட்லேருந்து அந்த இந்த சைடு வரைக்கும் ஒரு வந்து ஸ்டிச்சு நீங்கள் போட்டுடணும். ஸோ அது போட்டுவிட்டால் அது வந்து கீழே அந்த க்ளோத்லேயே இருக்கும், அது வந்து மேலே வந்து வராது. இதே மாதிரி நீங்கள் வந்து 5 பண்ணணும். 5 பண்ணால் அது வந்து ஃப்ளவர் ஷேப்க்கு வந்து வந்துடும்.
வந்து அந்த ஃப்ளவருக்கு நடுவில் பீட் எப்படி போடணும்னு பார்க்க போகிறோம். இந்த பீட் வந்து ஸ்மால் சைஸ்து டார்க் மெரூன் கலர் காய்ஸ். இது ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இது வந்து நீங்கள் வாஷ் பண்ணால் கூட அது ஷைனிங் போகாது. இது நார்மலாக நீங்கள் வந்து எம்ப்ராய்டிங் நூல் கடையில் வந்து நீங்கள் பார்த்தா உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ வந்து நடுவுலேருந்து அதை எடுத்து அதுக்கப்புறமா அந்த பீட் போட்டு நடுவில் பண்ணணும். அது வந்து பீட் போட்டு அது வந்து நடுவில் வந்து ஸ்டிச் பண்ணிடணும் காய்ஸ். அது நீங்கள் பண்ணால் அது வந்து ஃபைனல் டச் வந்து நல்லா வந்து காட்டும். அதை வந்து 2 டைம் ஸ்டிச் பண்ணிடுங்க காய்ஸ். ஸோ அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கப்புறமா அது எடுக்காது அந்த நூலை விட்டு. இது வந்து நீங்கள் 2 ஸ்டிச் வந்து கீழே நல்லா போட்டிங்கன்னா அது வந்து எடுக்காது. ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம் இது வந்து ஃபினிஷிங் வந்து எப்படி காமிக்குதுன்னு. இப்படி தான் இது லாஸ்ட்டு நீங்கள் டிசைன் பண்ணி வச்சா இப்படி தான் காய்ஸ் அது ஃபினிஷிங் வந்து இப்படி தான் இருக்கும் காய்ஸ். நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ வந்து அழகாக இருக்குது. இதே மாதிரி தான் உங்களது ஃபினிஷிங் வரும். தேங்க்யூ காய்ஸ் பேஷன் வச்சு பார்த்ததுக்கு. ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த டிசைன் வந்து உங்கள் குர்த்தியில் பண்ணுன்னு பார்க்கணுன்னா வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஈவன் நாங்கள் கூட இந்த குர்த்தி போட்டு ட்ரை பண்ணோம். ஸோ ரொம்ப அழகாக ஃபினிஷிங் தந்துச்சு எங்களுக்கு. ஸோ நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ அழகாக இருக்குது அதுன்னு. ஸோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் காய்ஸ் எங்களுக்கு தொடர்ந்து வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ வந்து சீக்கிரமாக அப்லோட் ஆகிடும். அதையும் நீங்கள் வந்து கண்டினியூவாக இது மாதிரி வாட்ச் பண்ணிட்டு இருங்க காய்ஸ்.